ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। நன்றி. பகவத்கீதை உண்மையுறவில் 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் 3வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. மமயோ நிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். பரதனின் மைந்தனை, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். அந்த பிரம்மனை கருவுறச் செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்குகின்றேன். பொருளுரை. உலகத்தை பற்றிய ஒரு விளக்கம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உடல், க்ஷேத்ரா, ஆன்மீக ஆத்மா, க்ஷேத்ரஜா ஆகியவற்றின் சேர்க்கையினால் உலகில் அனைத்தும் நடைபெறுகின்றன. ஜட இயற்கை மற்றும் உயிர்வாளியின் இத்தகைய சேர்க்கையை பகவானே நிறைவேற்றுகிறார். மொத்த பிரபஞ்ச தோற்றத்திற்கும் பூரண காரணமாக இருப்பது மகத்தத்துவ. மேலும் ஜட இயற்கையின் முக்குணங்களை உள்ளடக்கிய அந்த பௌதிக காரணத்தின் மொத்த வஸ்துக்கள் சில சமயங்களில் பிரம்மன் என்று கூறப்படுகின்றன. பரமபுருஷர் அந்த மொத்த வஸ்துக்களை கருவுறச் செய்கிறார். இவ்வாறாக எண்ணற்ற அகிலங்கள் சாத்தியமாகின்றன. மகத்தத்துவ எனப்படும் இந்த மொத்த ஜட வஸ்துக்கள் வேத இலக்கியத்தில் முண்டக உபனிஷத் பிரம்மன் என்று வர்ணிக்கப்படுகின்றது. தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னம் சஜாயதே. அந்த பிரம்மனை உயிர்வாளிகளின் விதையை கொண்டு பரமபுருஷர் கருவுறச் செய்கிறார். நிலம், நீர், நெருப்பு மற்றும் காற்றிலிருந்து தொடங்கக்கூடிய 24 மூலக்கூறுகள் அனைத்தும் ஜடசக்தி ஆகும். இவை அனைத்தும் மகத் பிரம்ம, அதாவது பெரும் பிரம்மன் என்று அறியப்படும் ஜட இயற்கையை உண்டாக்குகின்றன. இதற்கு அப்பால் மற்றொரு உயர்ந்த இயற்கையான உயிர்வாளி உள்ளது என்பது 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது. அந்த உயர் இயற்கை பரமபுருஷ பகவானின் இச்சையினால் ஜட இயற்கையுடன் கலக்கின்றது. அதன் பின்னர் எல்லா உயிர்வாளிகளும் இந்த ஜட இயற்கையிலிருந்து பிறக்கின்றனர். தேல் தனது முட்டைகளை அரிசி குவியலின் மீது இடுகின்றது. அரிசியிலிருந்து தேல் பிறந்ததாகவும் சில சமயங்களில் கூறப்படுகின்றது. ஆனால் தேலுக்கான காரணம் அரிசி அல்ல. உண்மையில் முட்டைகள் தாயினால் இடப்பட்டன. அதுபோலவே உயிர்வாளிகளின் பிறப்பிற்கு ஜட இயற்கை காரணம் அல்ல. முழுமுதற் கடவுளால் விதை விதைக்கப்படுகின்றது. மேலும் அவர்கள் வெளிவரும்போது ஜட இயற்கையின் படைப்புகளைப் போன்று தோன்றுகின்றனர். இவ்வாறாக ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது முந்தைய கர்மங்களுக்கேற்ப ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்றுள்ளனர். அதன் மூலம் அவர்கள் தங்களது பழைய செயல்களுக்கு தகுந்தாற்போல இன்புறவோ துன்புறவோ இயலும். இந்த ஜட உலகில் உயிர்வாளிகளின் எல்லா தோற்றங்களுக்கும் இறைவனே காரணமாக இருக்கின்றார். नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने. नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वत देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे,
ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஸோ இங்கே 14வது அத்தியாயம் தொடங்கி இன்றைக்கி 3வது ஸ்லோகம் படிச்சிட்ருக்கோம். இந்த 14வது அத்தியாயத்தில் ஜட இயற்கையின் முக்குணங்கள் பற்றி கிருஷ்ணர் விரிவாக விவரிக்கிறார். ஜட இயற்கை அப்படின்னாலே இந்த உலகம்தான், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம்தான் ஜட இயற்கைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த உலகம்ன்றது என்ன, இது எப்படி படைக்கப்படுறது, அதை பற்றி இன்றைக்கி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். எப்படி இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்கள் உட்பட 24 மூலக்கூறுகளால் இந்த உலகம் ஆகியிருக்கு. அதில் உயிர்வாளிகளான ஜீவாத்மாக்களான நாமும் இந்த ஜடமும் இணைந்து இந்த உலகம் இயங்கிறதுக்கு பகவான் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறார். பகவான் தான் இதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் இயக்குகிறார். அதுதான் இன்றைக்கி ஸ்லோகத்தோட சாரம். ஸோ இப்போது இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா டெக்னிக்கலான ஒரு விளக்கம். இந்த உலகம் எப்படி படைக்கப்படுறதுன்றது விஞ்ஞானபூர்வமாக ரொம்ப அற்புதமாக சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம், பிருகத் பாகவதாமிருதா, லகு பாகவதாமிருதா, இது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. மகாபாரத போன்ற சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த உலகம் படைக்கப்பட்ட விவரங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி படைக்கப்படுது, எப்படி இந்த உலகம் பராமரிக்கப்படுது, எப்படி இந்த உலகம் அழிக்கப்படுறது, படைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாம் எங்கே இருந்தோம், படைத்ததுக்கு அப்புறம் அழிவிற்கு பிறகு எங்கே போக போகிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம், எப்படி மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே வர்றோம், இதெல்லா விவரங்களும் ரொம்ப விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. துரதிர்ஷ்டவசமாக இந்த கலியுகத்தில் மக்கள் மந்தா சுமந்த மதையோ மந்தபாகியவான் உபாசிரிதான்னு பாகவதம் சொல்கிற மாதிரி மந்த புத்தி உடையவர்கள்ன்றதுனால சாஸ்திரம் படிக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்படியே படித்தாலும் அதை முறையாக கற்றுக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி இந்த உலகம்ன்றது என்ன, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி இந்த உலகம் இயங்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்றதுக்கு விஞ்ஞானம் என்ற பேரில், விஞ்ஞானிகள் அப்படின்ற பேரில் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுற அறிவெல்லாம் முற்றிலும் அறியாமை, அறிவே கிடையாது. அது பல முறை நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் நம்ம என்ன படிக்கிறோம், உலகம் எப்படி உருவானதுன்னு கேட்டால் பிக் பேங் அப்படின்னு ஒரு கொள்கையை சொல்கிறாங்க, ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுது. பிக் பேங் அப்படின்னா, பிக்னா பெரிய, பேங் அப்படின்னா ஒரு வெடிக்கிறது, ஒரு பெரிய வெடிப்பு வெடித்தது, அந்த வெடிப்பிலிருந்து இந்த உலகம் உருவாயிடுச்சுன்றாங்க. இது விஞ்ஞானம்ன்றாங்க. ஆனால் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிற மாதிரி இந்த விவரங்களை கொடுத்து இந்த உலகம் இப்படி தான் படைக்கப்பட்டது, இப்படி தான் பராமரிக்கப்படுறதுன்னு சொன்னால் இதெல்லாம் கற்பனை கதை, இதெல்லாம் மித்தாலஜி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மித்தாலஜி அப்படின்னா கற்பனை கதை, யாரோ மனசில் தோணுனதை அப்படியே எழுதி வச்சுட்டாங்க. மனசில் இவ்வளோ விவரமாக தோன்ற அளவுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள்? சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் இந்த முழு விவரமும் சொன்னேன்னா நமக்கு யாருக்கும் இங்கே புரிய போகிறது கிடையாது, என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ விவரங்கள் இருக்குது. அப்படியே புரிஞ்சிருக்கிற வரைக்கும் சுருக்கமாக நான் சொல்ல முயற்சிக்கிறேன். ஏன்னா இது பாகவதம் முழுவதுமாக படிக்காமல் இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். இப்போது பகவான்
ஆன்மீக உலகத்தில் கோலோக விருந்தாவனத்தில் அவருடைய வாசஸ்தலத்தில் நித்தியமாக வசிக்கிறார். இந்த மொத்த படைப்பில் இருக்கிறதுலே மிகப்பெரிய லோகம் அப்படின்றது கோலோக விருந்தாவனம். இப்போ இந்த இந்தியாவோட மக்கள் தொகை என்ன? 140-145 கோடி சொல்கிறாங்க. இது இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கமாக இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? இன்றைக்கி விலையேற்றத்துக்கு காரணம், அதுக்கு காரணம், இதுக்கு காரணம், இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், சாஸ்திரப்படி பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் கோபியர்கள் கூட ராசனிடம் புரிஞ்சார் என்ற விவரங்கள் நம்ம கேட்டிருக்கோம். எவ்வளவு கோபியர்கள் கூட கிருஷ்ணர் நடனம் ஆடினார் தெரியுமா? 300 கோடி பேர் கோபியர்கள் மட்டுமே. அப்போ விருந்தாவனத்தில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். குருக்ஷேத்திர போரில் பங்கு கொண்ட சத்திரியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 64 கோடி. இந்த மாதிரி இந்த விவரங்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா இதை கற்பனை கதைன்னு தான் தோணும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆச்சாரியர்கள் முறையான விஞ்ஞானபூர்வமான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார். அந்த கிருஷ்ணர் அங்கே கோபர்கள் கூட தினமும் மாடு மேய்க்க போகிறார். கோபியர்கள் கூட லீலைகள் புரிகிறார். யசோதாமா கூட பலவிதமான லீலைகள் புரிகிறார். கோவர்தன மலையை தூக்குறார், வெண்ணெய் திருடுறார். இப்படி கிருஷ்ணர் தினம் தினம் பல அசுரர்களை வதம் பண்ணுறார், நிறைய லீலைகள் புரிகிறார். இது நித்தியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த கிருஷ்ணர் தான் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களுக்கு காரணமாக இருக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார், பராமரிக்கிறார். அப்படின்னா இது ஏற்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சாதாரண ஒரு இடையர்குல சிறுவனாக மாடு மேய்க்க போகிறார். கோபுரங்கள் கூட உட்காந்து காட்டிலேயே சாப்பிட்றார். அவர் பிரம்மா, இந்திரா போன்ற பெரிய பெரிய தேவர்களெல்லாம் கூட குழப்பக்கூடிய விதத்தில் அவருடைய செயல்கள் இருக்குது. பிரபாத் சொல்கிற மாதிரி டைனி பிரெயின், இத்தனோண்டு மூளை வச்சுக்கிட்டு நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு அது கஷ்டமான விஷயந்தான். ஆனாலும் நம்ம உண்மையிலேயே தீவிரமாக இதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கான விரிவான விளக்கங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த ஸ்லோகம், இந்த மகத்தத்துவ அப்படின்ற வார்த்தை இங்கே பிரபாதர் பொருளுரையில் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த மகத்தத்துவன்றது என்ன, எப்படி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார். கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இப்போ கோபியர்கள் கூட நடனமாடும்போது ஒரு கோபியர் கூடவும் தனிப்பட்ட முறையில் அவர் நடனம் புரிகிறார். அப்படின்னா அவ்வளவு ரூபங்களாக அவரால் விரிவடைய முடிகிறது. இப்போ உங்களால் செய்ய முடியும்னா நீங்களும் கூட கோபியருக்கு கூட நடனம் ஆடலாம். ஆனால் உங்களால் முடியலையே. ஆனால் நான் கிருஷ்ணர், நானும் ராச நடனம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை இருக்குது. சரி, இப்போது கிருஷ்ணர் அங்கே கோலோக விருந்தாவனத்தில் இதெல்லாம் பண்ணுறார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இன்பத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் இன்பம் அடையணும் அப்படின்னா நம்ம தனியாக இருந்தோம்னா நமக்கு அதில் இன்பம் கிடைக்காது. இப்போது நீங்கள் வீட்டில் குழந்தைக்கோ அல்லது உங்களுக்கோ ஒரு பிறந்த நாள் வருது, அதை கொண்டாடுறீங்க. எப்படி கொண்டாடுறீங்க?
அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சி பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க. இன்றைக்கி பார்ட்டி கலாச்சாரம் இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் கூடியிருக்கும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடி பாடி உண்டு மகிழ்கிற மகிழ்ச்சி நீங்கள் தனியாக பண்ணுறதை விட அதிக மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லையா? ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நிறைய பேர், எவ்வளோ பேர் அதிகம் கூட்டுறாங்களோ. இப்போ கல்யாணத்துக்கு நாங்கள் 1000 பேர் தாங்க எதிர்பார்த்தோம், ஆனால் 2000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷமாக இருக்குது இல்லையா? 1000 பத்திரிக்கை கொடுத்தோம், 1000 பேர் குறைஞ்சது வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 100 பேர் தான் வந்தாங்க அப்படின்னா அது சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல இல்லையா? ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு அதிகம் பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இன்பம் அதிகரிக்கிறது. அது இயற்கையான ஒரு விஷயம். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அதனால் தானே விரிவடைகிறார். ஏன்னா அவர் பகவான், அவர் எத்தனை ரூபங்களாக வேணாலும் விரிவடையலாம். ஸோ அவருடைய விரிவாக்கத்தினுடைய முதல் விரிவாக்கம் என்னென்னா பலராமர். பலராமர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக, அவரும் சாக்ஷாத் பகவான் தான், பகவானிலிருந்து ஒரு இம்மி அளவும் அவர் குறைஞ்சவர் கிடையாது. ஒரே வித்தியாசம், கிருஷ்ணர் கருப்பாக இருப்பார், இவர் வெள்ளையாக இருப்பார். கிருஷ்ணர் மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிருப்பார், பலராமர் நீல நிற ஆடை அணிஞ்சிருப்பார். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பலராமருடைய மனநிலை வேறு, கிருஷ்ணருடைய மனநிலை வேறு. கிருஷ்ணர் அனுபவிப்பாளராக அவர் எப்பவும், அவருடைய மனநிலை இருக்குது, அவர் எப்பவும் அனுபவிக்கிறார். பலராமர் கிருஷ்ணருடைய இன்பத்துக்கு சேவை புரியக்கூடிய சேவகராக அவருடைய மனநிலையை வச்சுக்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் இன்பமாக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த விரிவாக்கமே வருது. ஸோ முதல் விரிவாக்கமே பலராமர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கணுன்றதுக்காக, நம்ம எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறது மூலமாக நம்ம இன்பம் அடையலான்றத காட்டுறதுக்காக பலராமர் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய, இப்போ கிருஷ்ணர் உட்காரணுன்னா அவருடைய அந்த இருக்கையாக பலராமர் விரிவடைஞ்சிடுறார். பலராமர் இப்போது கிருஷ்ணர் போயிட்டுருக்கிறார், வெயில் அடிக்கிறது அப்படின்னா உடனே அவருக்கு ஒரு கொடையாக விரிவடைஞ்சு அவருக்கு நிழல் கொடுக்குறார். இப்படி பிருந்தாவனத்தில் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், எதெல்லாம் கிருஷ்ணருக்கு இன்பம் அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கோ அது எல்லாமே பலராமர் விரிவடைகிறார். இப்போ பலராமர் அதோடு நின்றுக்காம பலராமர் என்ன பண்ணுறார்? வாசுதேவ, பிரத்யும்ன, சங்கர்ஷன, அனிருத்த அப்படின்னு 4 ரூபங்களாக விரிவடைகிறார். இந்த 4 ரூபங்கள் ஆதி சத்துர்வியூகா, முதல் சத்துர்வியூகா. சத்துரு அப்படின்னா 4, வியூகா அப்படின்னா 4 ரூபங்களாக அவர் விரிவடைஞ்சிருக்கிறத குறிக்கிறது. இப்போது இந்த சத்துர்வியூகத்தினுடைய சங்கர்ஷனரிலிருந்து வாசுதேவ, பிரத்யும்ன, சங்கர்ஷன, அனிருத்த 4 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த சங்கர்ஷனரிலிருந்து நாராயணர் தோன்றுகிறார், மகாவிஷ்ணு. இப்போ அவரிலிருந்து மறுபடியும் ஒரு 4, அதே வாசுதேவ, சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனிருத்த அப்படின்ற 4 ரூபங்கள். இது 2வது முறையாக அதே 4 ரூபங்கள். இந்த 2வது தோன்றக்கூடிய இந்த சதுர்வியூகம் த்விதீய சதுர்வியூகம்னு சொல்லப்படுது. இப்போது இந்த 2வது தோன்றின சதுர்வியூகத்தின் சங்கர்ஷனரிலிருந்து விஷ்ணு மறுபடியும் அதாவது புருஷாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய அவதாரங்களில் பலவிதமான அவதாரங்கள், 6 விதமான அவதாரங்கள் இருக்குது. பிரபுபாதர் பகவத்கீதையினுடைய ஒரு பொருளுரையில் குறிப்பிடுறார். உதாரணத்துக்கு புருஷாவதாரம் அப்படின்னா இந்த பிரபஞ்சங்களை எல்லாத்தையும் படைக்கக்கூடிய ஒருத்தர். முதல்ல காரணோதகஷாய் விஷ்ணு, அவர் காரணக்கடலில் சயனித்த வண்ணம் இருக்கிறார். அவருடைய உடலிலிருந்து எண்ணிலடங்காத
பிரபஞ்சங்கள் படைக்கப்படுறது. எப்படி சொல்லப்படுதுன்னா, அவருடைய ரூபம் ரொம்ப மிகப்பெரிய ரூபம். அந்த ரூபத்தில் நம்ம எல்லாருக்கும் இந்த மயிர்கால்கள் இருக்கு இல்லையா, இந்த தொலைகள் நமக்கு வேர்வை வர்றது இல்லையா, அந்த மாதிரி பகவானுடைய உடலிலிருந்து ஒரு வேர்வை வர்றது. அது வந்து அந்த பிரபஞ்சத்தை பாதிக்கு கொஞ்சம் குறைவாக நிரப்புறது. அது வந்து கர்போதக்ஷாயி. பட் இவர் வந்து காரணக்கடலில் சயனித்த வண்ணம் இருக்கிறார். இவருடைய உடலிலிருந்து ஒவ்வொரு முறையும் சுவாசத்தை வெளிவிடும்போது ஒரு கோல்டன் எக், அதாவது ஒரு தங்க முட்டை மாதிரி சின்ன சின்ன முட்டைகள் வெளிவருது. நம்ம உடலில் இருந்து எப்படி வேர்வை வருதோ அது மாதிரி அவருடைய உடலில் இருந்து சுவாசத்தை வெளிவிடும்போது நிறைய எண்ணிலடங்காத அந்த சின்ன சின்ன முட்டைகள் வெளிவருது. அந்த ஒரு முட்டையும் வெளியே வந்த பிறகு என்ன ஆகுறது அப்படின்னா, அது பெருசாகிட்டே போகிறது. அப்படி பெருசான ஒரு பெரிய முட்டைக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரபஞ்சம் அப்படி விஷ்ணுவோட கரணதோகஷாய் விஷ்ணுவோட உடலிலிருந்து வெளிவந்த ஒரு முட்டை. இது மாதிரி எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்குது. இப்போ இந்த பிரபஞ்சம் ஒன்றொன்றுத்துக்குள்ளேயும் அதே விஷ்ணு மறுபடியும் இன்னொரு விரிவாக்கம் அடைகிறார். அவருக்கு பேர் கர்போதகஷாய் விஷ்ணுன்னு பேர். அவர் என்ன பண்ணுறார், இந்த ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளும் வந்து இந்த பிரபஞ்சத்தை அவருடைய வேர்வையால் பாதி அளவுக்கு தண்ணியால் நிரப்புறார். வேர்வைன்னா இப்போ நம்மளுடைய வேர்வை மாதிரி துர்நாற்றம் வீசாது. அவருடைய வேர்வை ரொம்ப அழகான நறுமணம் மிக்கதாக இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு தூய்மையானவர். இப்போ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய என்ன இந்த பௌதிக குணங்களை கடந்த நிலையில் அதிலிருந்து விடுபட்ட நிலையில் தூய்மையான ஒரு பக்தராக இருக்கக்கூடியவருடைய வேர்வையை முகந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல்லேருந்து வர மாதிரி துர்நாற்றம் இருக்காது. அவங்க வேர்த்து உடல் முழுக்க கீர்த்தனத்துல எல்லாம் பக்தர்கள் பாடும்போது பார்த்திங்க அப்படின்னா வேர்த்து உடல் எல்லாம் அப்படியே நனைஞ்சு போயிடும், ஆடையெல்லாம் முழுசாக நனைஞ்சே போயிடும், அவ்வளோ வேர்வை வரும். ஆனால் வந்து கெட்ட நாற்றமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தூய்மையானவங்களாக இருக்காங்க. ஸோ அப்போ பகவான் பவித்ரம் இதம் உத்தமம்னு அர்ஜுனன் சொல்கிறான். இருக்கிறதுலே ரொம்ப தூய்மையானவர். அப்போ அவருக்குள்ளே துர்நாற்றம் என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஸோ அதனால் அந்த கர்போதக கடலில் பகவான் விஷ்ணு சயனித்த வண்ணம் இருக்கிறார். அந்த விஷ்ணுவோட நாபியிலிருந்து ஒரு தாமரை தோன்றுகிறது. அந்த தாமரை மேலே பிரம்மா படைக்கப்படுறார், சதுர்முக பிரம்மா. இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து சாஸ்திரங்களுடைய வர்ணனைப்படி இருக்கிறதுலையே சின்ன பிரபஞ்சம். ஏன்னா இங்கே இருக்கிற பிரம்மாவுக்கு 4 தலைகள் தான் இருக்குது, 4 முகங்கள் தான் இருக்குது, சதுர்முக பிரம்மான்னு சொல்லப்படுறாங்க. மற்ற பிரபஞ்சங்கள் எல்லாம் இது மாதிரி பிரம்மாவுக்கு வந்து 10, 50, 100, 1000, 10,000 தலைகள் இருக்கிற பிரம்மாலாம் இருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்க அதிக தலைகள் இருக்கோ பிரம்மாவுக்கு, அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சம் பெரிய பிரபஞ்சம். ஸோ இதெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு இந்த விவரங்கள். இது மாதிரி இப்போ அந்த பிரம்மா தோன்றிய பிறகு இந்த உலகத்துக்குள்ள இந்த ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாரும் கொண்டு வரப்படுறோம். நம்ம எப்படி வரோம் அப்படின்னா, முதல்ல அந்த கரணோதகஷாய் விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், ரமாதேவின்னு லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு விரிவாக்கம். இப்போ கிருஷ்ணர் இத்தனை ரூபங்களாக விரிவடைஞ்சார்னு சொல்கிறார். இது வந்து நான் இந்த முக்கியமாக இப்போ இந்த உலகம் படைக்கப்படுறது அந்த சேனலில் இருக்கிற ஒரு விரிவம் மட்டும்தான் சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னும் எண்ணிலடங்காத ரூபங்கள் ஆன்மீக உலகத்தில் இருக்குது. கிருஷ்ணர் அவ்வளவு ரூபங்களாக விரிவடைகிறார். அதெல்லாம் நீங்கள் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தினுடைய அந்த அட்டப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
போட்டிருக்கோம், அந்த படங்கள் போட்டிருக்கோம். அது பற்றி விவரங்களும் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம பேசினோன்னா நமக்கு இங்கே இன்றைக்கி நேரம் பத்தாது. ஸோ இப்போது இந்த கரணோதகஷாய் விஷ்ணு முதல்ல இந்த பிரபஞ்சங்கள்லாம் அவருடைய உடல்லேருந்து வெளிவருதுன்னு சொன்னோம் இல்லையா? அவர் என்ன பண்ணுறார், அவருடைய லக்ஷ்மி தேவியினுடைய, அதாவது முதல்ல ராதாராணி, இப்போ கிருஷ்ணர் முதல்ல இருக்கிறார், கிருஷ்ணருக்கு துணையாக ராதாராணி இருக்காங்க. இப்போது கிருஷ்ணர் விரிவடையும் போது எத்தனை விரிவாக்கங்கள் அடைகிறாரோ அத்தனை விரிவாக்கங்களுக்கும் ஸ்ரீமதி ராதாராணியும் சக்தி தத்துவமாக விரிவடைஞ்சிட்டே வராங்க. இப்போ கிருஷ்ணர் விஷ்ணுவாக விரிவடைஞ்சால் அவங்க லக்ஷ்மி தேவியாக விரிவடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காரணோதகஷாய் விஷ்ணு என்ன பண்ணுறாங்க, அவருடைய ரமாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியுடைய விரிவாக்கத்தின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார். பகவான் ஒரு விஷயத்தை படைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து தான் இன்னொரு உயிரை அல்லது இன்னொரு குழந்தை பெற்றெடுக்க முடியும். ஒரு ஆண் தனியாகவோ ஒரு பெண் தனியாகவோ நீங்கள் எதையும் உருவாக்க முடியாது. ஆனால் பகவான் அப்படி கிடையாது. பகவான் தனியாகவே லக்ஷ்மி தேவனுடைய துணை இல்லாமையே கூட அவரால் செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் தான் பிரம்மா சொல்லப்படுறது. ஏன்னா பிரம்மா விஷ்ணுவோட நாபியிலிருந்து தோன்றுகிறார். இப்போது இந்த கரணோதகஷாய் விஷ்ணு என்ன பண்ணுறார், ரமாதேவி மேலே பார்வையை செலுத்துகிறார். அந்த ரமாதேவி இங்கே துர்கா தேவியும் சிவபெருமானும் இருக்காங்க. அவங்க மேலே அவங்க பார்வையை செலுத்த அவங்க மூலமாக அவங்களுக்கு சக்தி அளிக்கப்பட்டு அந்த சமயத்தில் இந்த ஆன்மீக உலகத்தினுடைய எல்லையில் இந்த மகத்தத்துவ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மகத்தத்துவன்றது என்ன அப்படின்னா, 24 மூலக்கூறுகளால் இப்போ இந்த உலகம் ஆயிருக்கு. அந்த 24 மூலக்கூறுகளும் என்ன பண்ணுறது, தனித்தனியாக அங்கே ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அது எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் இருக்குது. இப்போது இயக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வாகனம் இருக்குது, ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு வைங்க. அந்த சைக்கிளோட சக்கரம், ஹேண்டில் பார், பெல்லு, இந்த மாதிரி ஒரு பாகத்தையும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா அது சைக்கிளாக இயங்க முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ இந்த உலகம் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த எல்லா மூலக்கூறுகளும் தனித்தனியாக ஒரு இயக்கம் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகிறது, இந்த ரமாதேவி மூலமாக விஷ்ணுவோட பார்வைப்பட்டு ரமாதேவி சிவபெருமான் துர்கா மேலே அவங்க பார்வையை செலுத்தி அவங்க மூலமாக சக்தி அளிக்கப்பட்டு இந்த மகத் தத்துவ அப்படின்ற அந்த மூலக்கூறுகள் எல்லாத்தையும் இந்த கர்போதகஷாய் விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே கொண்டு வரப்படுது. அப்போ தான் பிரம்மா இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அவருக்கு தெரியாமல் இருக்கும்போது அப்போ பகவான் இந்த மூலக்கூறுகள் எல்லாத்தையும் கொடுக்குறார். இந்த 24 மூலக்கூறுகள் என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் இந்த புலன் இன்ப பொருட்கள், இந்த ஐம்புலன்கள் 15, இந்த புலன் இன்பத்துக்கான இப்போது சப்தம், ஸ்பரிசம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த புலன்களால் நம்ம உணரக்கூடிய விஷயங்கள் அது 5, மொத்தம் 20. மனம், புத்தி, அகங்காரம் 23, ஆத்மா அல்லது ஆத்மா, இந்த 24 சேர்ந்து இந்த உலகம் இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த 24 மூலக்கூறுகளும் சேர்ந்தது தான் இந்த மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவிலிருந்து இந்த ஜீவாத்மாக்களும் அதுக்கு முன்னாடி பிரளயத்தின் போது இந்த படைப்பில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் அந்த விஷ்ணுவோட, எந்த விஷ்ணுவோ அந்த பிரபஞ்சங்களை படைக்கிறார் இல்லையா, அந்த விஷ்ணுவோட உடலுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போது இந்த பிரபஞ்சங்கள்லாம் படைக்கப்பட்டு ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளும் கர்போதகஷாய் விஷ்ணு பிரம்மாவை படைத்த பிறகு
அந்த உயிர்வாளிகள் விஷ்ணுவோட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்வாளிகள் எல்லாரையும் ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உயிர்வாளிகளை பிரித்து இங்கே அனுப்பப்படுறாங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இயற்கை வந்து இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இந்த சூட்சும பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு சரீரத்தை கொடுக்குது. முன்னாடி அந்த பிரளயத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன கர்ம வினை இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழலை இங்கே உருவாக்கப்பட்டு அந்த சூழலில் நம்ம திரும்பவும் இங்கே வைக்கப்படுறோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு உடலாக மாற்றி 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 மறுபடியும் இந்த பௌதிக உலகத்திலேயே இருந்துகிட்ருக்கோம். எப்போ நம்ம இந்த மனித வாழ்க்கை அடைஞ்சு இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு பகவான்கிட்ட நம்ம சரணடைஞ்சு இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அடையிறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபடுறோமோ அப்போது பகவானுடைய கருணையால் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேறி திரும்ப ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த பிரளயம் வர வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலே இருந்துட்டு இருக்கணும். பிரளயத்தின் போது மறுபடியும் இந்த மொத்த உலகமும் அழியும். மறுபடியும் நம்ம விஷ்ணுவோட உடலுக்குள்ளே போவோம். மறுபடியும் இந்த உலகம் படைக்கப்படும் போது விஷ்ணு எப்படி படைக்கிறார், எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, நமக்கு ஆகக்கூடிய இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த பிரளயம் உண்டாகிறதுக்கு, இந்த பிரளயம் அப்படின்றது 3 வேறு லெவலில் உண்டாகிறது. ஒன்று வந்து ஒவ்வொரு நாளும் உண்டாகிற ஒரு பிரளயம், தினம் நிறைய மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்குது. அது எல்லாமே பிரம்மாவோட ஒவ்வொரு நாளுக்கு ஒரு முறை ஒரு பிரளயம் உண்டாகிறது. அது வந்து தேவலோகம் வரைக்கும் அந்த பிரளயம் உண்டாகும். பிரம்மாவோட ஆயுள் முடியும் போது மொத்த பிரபஞ்சமும் அழிஞ்சிடும். ஸோ அந்த மொத்த பிரபஞ்சமும் அழியும் போது இங்கே இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, விஷ்ணுவோட உடலுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ மறுபடியும் இங்கே இந்த விஷ்ணுவோட உடலுக்குள்ளே போன இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி உள்ளே போகிறாங்கன்னா, எப்படி விஷ்ணு வந்து சுவாசத்தை வெளிவிடும்போது கோடிக்கணக்கான அவருடைய மயிர்கால்கள் மூலமாக இந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் படைக்கப்படுதோ, அதே மாதிரி அவர் சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் அழிக்கப்பட்டு அவருக்கு உள்ளே போகிறது. ஸோ இந்த நீண்ட காலம் இங்கே இருக்கு இல்லையா, இந்த நம்ம வாழ்கிற இந்த காலம் வந்து அந்த கரணோதகச்சாய் விஷ்ணுவுக்கு ஒரு சுவாச காலம். அவ்வளோதான். ஒரு முறை மூச்சை வெளிவிட்டு மறுபடியும் உள்ளே இழுக்கிற அந்த காலம்தான் இங்கே வந்து நமக்கு அவ்வளோ பல கோடிக்கணக்கான வருடங்களாக தோன்றுறது. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய விரிவான விளக்கங்கள், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன இருக்குது, இந்த பிரபஞ்சம் எப்படி மூடப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சம் ஏன் ஒரு சிறைன்னு சொல்லப்படுது, இது பற்றின விவரங்கள்லாம் நம்மளுடைய இந்த சின்ன மூளைக்கு வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் இதை உண்மையாக இந்த சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு முயற்சியோடு கிருஷ்ணர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாதையை பின்பற்றும் பட்சத்தில் இதை விளக்க முடியும். இதை நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏன் இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்படணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? மக்கள் இன்றைக்கி நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற மக்களுக்கு இவ்வளவு விவரங்கள்லாம் எங்கே போய் அவங்க படிக்க போகிறாங்க? எதுக்கு கொடுக்கணும்? பட் அட்லீஸ்ட் சின்சியராக இருக்கிற சில ஜீவாத்மாக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இவ்வளோ விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பிரபஞ்சமும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இருண்ட உலகம். இங்கே வந்து வெளிச்சமே கிடையாது. இங்கே நம்ம உருவாக்கப்பட்டது தான் இங்கே இருக்கக்கூடிய வெளிச்சங்கள். இந்த மின் விளக்கை அணைச்சிட்டோம்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா இருட்டு தான் இல்லையா? இப்போ இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற மின் விளக்கை எல்லாத்தையும் அணைச்சிட்டோம்னா இந்த ஊரே இருட்டாயிடும் இல்லையா? அது மாதிரி இந்த உலகம் மொத்தமும் இருண்டு தான் இருக்குது. பகல்லையும் கூட, பகலில் சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் வெளிச்சமே கிடையாது. ஏன் இது இருண்ட உலகமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் சிறைச்சாலைக்கு போகிறீங்க ஒரு குற்றவாளியாக, அங்கே வந்து
5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு சௌகரியம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை. அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், நிறைய அசௌகரியங்கள் இருக்கும். தரையில் தான் படுக்க வைப்பாங்க, அங்கே கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். நீங்கள் என்ன தான் ஏன்னா பெரிய செல்வந்தனாக இருந்தால் கூட இங்கே வந்து நல்ல ஃபேன்சியாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அதை தான் போட்டுக்கணும். நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவாங்க, ஒரு பையில் போட்டு நீங்கள் வெளியில் வரும்போது தான் அதை கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவங்க பொறுப்பில் தான் இருக்கும், நீங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த உலகத்தில் இந்த இயற்கை நமக்கு நிர்பந்திக்கப்பட்ட இந்த உடையை கொடுத்துருக்கு. இதை தான் நம்ம அணிஞ்சாயிட்டாகணும், நம்ம மாற்றிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ அது மாதிரி இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாக சொல்லப்படுது. அதனால தான் இது இருண்ட உலகம். எப்படி இருண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு விவரங்கள் சொல்லப்படுது. இப்போ இந்த ஒரு பிரபஞ்சம், இப்போ சிறைச்சாலைன்னா எப்படி இருக்கும்? அப்படியே ஓப்பனாக இருக்குமா? எப்போ வேணால் நம்ம உள்ளே போகலாம் வெளில வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்லை, பெரிய பெரிய சுவர் கட்டியிருப்பாங்க இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும்னு நினச்சா கூட முடியாது. நீங்கள் அப்படியே அந்த சுவத்தில் ஏறினா கூட மேலே எல்லாம் கம்பி போட்டிருப்பாங்க, அது இல்லாமல் எலக்ட்ரிக் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க ஷாக் அடிக்கிற மாதிரி. எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வெளியிடவே ஏறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ கட்டுப்பாடுகளும். அது மாதிரி இந்த ஒரு பிரபஞ்சமும் எப்படி இருக்குன்னா நிறைய பல அடுக்கு திரைகளாக மூடப்பட்டிருக்கு. இந்த திரைகள் வந்து எப்படி எதால் ஆகப்பட்டது அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்ற இந்த ஒரு மூலக்கூறுகளும் அப்படியே ஒரு பெரிய லேயராக மூடப்பட்டிருக்கு. ஒரு லேயர் அப்படின்னா சும்மா இவ்வளவோ கிடையாது, பல யோஜனா தூரத்துக்கு அது இருக்குது. ஒன்றும் பல யோஜனா, ஒரு யோஜனா அப்படின்றது 8 மைல், அது மாதிரி பல யோஜனைகள் கொண்டது ஒன்று. அது ஒன்றுன்றதை விட அது எப்படி எக்ஸாக்டாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ முதல் லேயர் வந்து நிலம் அப்படின்னா, அடுத்து வந்து நீர். அந்த நீர் வந்து இந்த நிலம் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி 10 மடங்கு பெருசாக இருக்கும். நிலம், நீர், காற்று. அடுத்த லேயர் வந்து காற்று அப்படின்னா அந்த காற்று வந்து இந்த நீர் எவ்வளோ பெருசு இருக்கோ அது மாதிரி 10 மடங்கு பெருசாக இருக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், அது அவ்வளோ பெரிய அந்த திரைகள் வந்து நம்ம வெளியேறிடாமல் பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்டிருக்கு. அப்போ ஒன்றுத்தையும் கடந்து இந்த மாதிரி 8 திரைகள் இருக்குது, அதை கடந்து போகணும். அதனால தான் வைகுண்டம் போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, எஸ்கேப் ஆகிட முடியாது. நம்ம ஷார்ட்கட்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு என்ன வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வழிமுறையை முறையாக பின்பற்றினால் மட்டுமே தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேற முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் நான் தான் இந்த உலகத்தை படைக்கிறேன், என்னால் தான் இந்த உலகம் இயக்கப்படுறது அப்படின்றத சொல்கிறார் இல்லையா? கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? பிரம்மன் என்னப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். இப்போ இந்த ஜட வஸ்துக்கள் அப்படின்றது அந்த 24 மூலக்கூறுகள், அதெல்லாம் அந்த மகத் தத்துவம் அப்படின்ற அந்த ஒரு கருவறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்மனை கருவுறச் செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்குகின்றேன். ஸோ அந்த மூலக்கூறுகள் எல்லாத்தோடு இந்த ஜீவாத்மாவையும் சேர்த்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு இந்த உடலை இந்த இயற்கை மூலமாக கொடுக்க வச்சு இந்த உலகத்தை இயக்கிறது யார்? கிருஷ்ணர் பகவான். இவ்வளோத்தையும் பண்ணுறார். ஆனால் விருந்தாவனத்தில் கோபர்கள் கூட மாடு மேய்க்கிறார், வெண்ணெய் திருடி சாப்பிட்றார். கோபியர்கள் கை தட்டி அவங்க தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நடனமாட சொன்னால் நடனம் ஆடுறார். இப்போ அதையும் பண்ணிக்கிட்டு இவ்வளோத்தையும் இங்கேயும் பண்ணுறார் அப்படின்னா எப்படி மக்களுக்கு புரிய முடியும் சொல்லுங்கள்? யாருக்கு இங்கே அந்த அளவுக்கு மூளை இருக்குது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு? அதனால தான் இந்த விஞ்ஞானிகளால் இதை புரிஞ்சிக்க முடியாமல் விஞ்ஞானன்ற பேரில் இவங்க ஒரு கற்பனை கதையை விடுறாங்க. இவங்க கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. யாரோ விஞ்ஞானி வந்து பிக் பேங்குன்னு ஒரு
கோட்பாட்டை சொன்னதை வந்து இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படியே. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு வெடி வெடிச்சது அப்படின்னா இருக்கிற பொருள் நாசமாகி தான் நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் இல்லையா? என்றைக்காவது ஒரு பெரிய வெடி வெடிச்சு அதிலிருந்து வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் வந்தது, இது மாதிரி நிறைய வெடிக்கலாம் அப்படின்னு யாராவது வெடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. தீபாவளிக்கு சின்னதாக நீங்கள் பட்டாசு வெடிக்கிறதுல கூட என்ன ஆகுது, வீதி முழுக்க குப்பை தான் வருது. அடுத்த நாள் கார்பரேஷனுக்காரங்க முனிசிபாலிட்டிக்காரங்க சாபம் விட்டுக்கிட்டே கூட்டுவாங்க. இங்கே தீபாவளி கொண்டாடுறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா? நீங்கள் தினமும் இந்த தீபாவளி பட்டாசு வெடிக்கிறப்பெல்லாம் அந்த ஒவ்வொரு வெடியிலிருந்தும் ஒரு நாள் ஃபோன் வந்ததுங்க, ஒரு நாள் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு மிக்சி வந்தது, ஒரு நாள் கிரைண்டர் வந்தது அப்படின்னு என்றைக்காவது யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பிரயோஜனமான பொருள் வந்திருக்கா குப்பையை தவிர? ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒரு பெரிய வெடி வெடிச்சது, எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் பிரபுபாதர் சொல்கிறார், இங்கே இந்த ரிஷக் தந்துல்ய நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது சாஸ்திரத்தில். அது என்ன அப்படின்னா, இந்த தேல் வந்து என்ன பண்ணுது, அதோட முட்டைகளை அரிசி குவிச்சு வச்சுருப்பாங்க முன்னாடியெல்லாம். இன்றைக்கி மாதிரி அப்பப்போ போய் அரை கிலோ 1 கிலோன்னு கடையில் வாங்குகிற பழக்கம் இல்லை. முன்னாடியெல்லாம் வீட்டில் எல்லோரும் விவசாயம் பண்ணி அரிசியை கொண்டு வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க, குவியல்களாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த தேல் வந்து அந்த அரிசி குவியலில் முட்டையை வச்சுட்டு போயிடும். அது ஒரு குறிப்பிட்ட வெப்பம் வரும்போது, அதுக்கான ஒரு சூழல் வரும்போது அந்த முட்டை உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற தேல் குஞ்சு வெளியில் வந்து வரும்போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த அரிசியிலிருந்து தேல் வருது அப்படின்ற மாதிரி தோணும். உண்மையிலேயே அரிசியாக இந்த தேலை உற்பத்தி பண்ணது இல்லை, அதுக்குள்ளே தேல் முட்டை இட்டு வச்சிருந்ததுனால இப்போ அந்த தேல் அங்கே வருது. ஸோ அது மாதிரி விஞ்ஞானிகள் பார்க்குற வரைக்கும் என்ன அவங்க பார்வைக்கு என்ன தென்படுது அப்படின்னா, இந்த உலகத்தை இந்த இயற்கை தான் வந்து இயக்கிட்டு இருக்கு, இந்த இயற்கை தான் வந்து நமக்கு இந்த உலகம் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்குது, எல்லாமே இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இயற்கைன்றது என்ன, இது ஒரு சக்தி. சக்தி அப்படின்னா அந்த சக்தி பின்னாடி ஒரு சக்திமான் இருப்பார், அந்த சக்தி உடையவர். புரியுறதா? சக்தி அப்படின்னா சக்தி தனித்து இயங்க முடியாது. இப்போ வந்து உங்களை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு இது வெறும் சக்தி தாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை அடிச்சிருச்சு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்களா? இப்போ அந்த சக்தியை இயக்கிறது நான், அதனால் திருப்பி என்ன அறைவீங்க இல்லையா? இது இவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். நம்மளை வந்து ஒரு விஷயம், இந்த கை வந்து அடிக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக இது சக்தி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சக்தி ஒரு நபர்கிட்டேருந்து வருது, ஒரு நபரால் இயக்கப்படுது இல்லையா? இந்த சக்தி தானே இயங்குமா, இந்த கை தானே இயங்குமா? இந்த சக்தி தானாக வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்புடையதாக இருக்கா? இல்லை. அது மாதிரி எப்படி ஒரு தேல் அரிசியிலிருந்து வர முடியாதோ அது மாதிரி உயிர்வாளிகள் இந்த இயற்கையிலிருந்து வர முடியாது. இந்த இயற்கையும் சரி, இந்த உயிர்வாளிகளையும் சரி படைக்கிறது பகவான், அவங்கள இயக்க வைக்கிறதும் பகவான். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட சாரம். ஸோ இந்த இயற்கைன்றது பகவானுடைய ஒரு சக்தி. தெய்வீகேஷா குணமை மம மாயா துரத்திய, மம மாயாங்கிறார். மமன்னா என்னுடைய, மாயான்றது அவருடைய சக்தியை குறிக்கிறது, மாயா சக்தி. இந்த ஜட இயற்கை இது என்னுடைய சக்தின்றார். மம மாயா துரத்தியா, இதை வெல்வது கடினமானது. யாருக்கு சொல்கிறார்? நமக்கு சொல்கிறார். அப்போது நம்ம இதை வெல்லணுன்னா என்ன பண்ணணும்? அடுத்த வரியில் சொல்கிறார், மாமேவையே பிரபத்தியத்தை மாயா மேத்தாம் தரன். நீ என்கிட்ட சரணடைஞ்சன்னா நீ எளிதில் இந்த மாயா சக்தியை வென்றலாம். ஸோ இப்போது
அது மட்டும் இல்லை, இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் தானாக இயங்குது, இது ஒரு இயற்கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இயற்கை அப்படின்றது ஜடம், பௌத்திகமான விஷயங்கள். பௌத்திகமான விஷயங்கள் தானாக இயங்க முடியுமா? எந்த பௌத்திகமாக, இப்போ உதாரணத்துக்கு விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிர்வாளிகள்லாம் எப்படி உருவாக்கப்படுறதுன்னா, இதெல்லாம் ரசாயனங்களுடைய கலவை. ரசாயனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உயிர்களை உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்கிற விளக்கம் அதுதான். எப்படி உயிர் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டால் ரசாயனங்களுடைய கலவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லா விதமான ரசாயனமும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் என்ன கெமிக்கல் வேணும்னாலும் கேளுங்க, எவ்வளோ வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு லேபரேட்டரியில் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ரசாயனங்களுடைய கலவை தான், அந்த கலவையை கலந்து ஒரு உயிரை உற்பத்தி பண்ணி காட்டுங்க. அதான விஞ்ஞானம். விஞ்ஞானம் அப்படின்னா பிரபுபாதர் நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறார். அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து அப்சர்வேஷன். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீங்க. இப்போ ஒரு ஓவியம் இருக்குன்னா அந்த ஓவியத்தை கூர்ந்து கவனிக்கிறீங்க. அந்த ஓவியத்தை கூர்ந்து கவனித்து அந்த வரைஞ்சவர் எப்படி இருக்கிறார், எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அது யாருன்றதை நமக்கு தெரியாமல் போகலாம். ஸோ அது மாதிரி இப்போ இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எந்த ஒரு பொருளை எடுத்து பாருங்கள், தானாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சிம்பிள் பிளாஸ்டிக் பாக்ஸ், இந்த கண்ணாடி வைக்கிறதுக்கு இருக்கிற இந்த பாக்ஸ், இது ரொம்ப ரொம்ப சீப்பானது தான். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ரொம்ப ஏன்னா சிம்பிளான ஒரு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டது தான். ஆனாலும் இது செய்யப்பட்டது, இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு கண்ணாடி வச்சா இந்த பாக்ஸ் நசுங்கக்கூடாது. ஏன்னா இது நசுங்குனுச்சுன்னா உள்ளே இருக்கிற கண்ணாடி உடைஞ்சு போயிடும். அதே சமயத்தில் இந்த பாக்ஸ் வந்து லைட்டாகவும் இருக்கணும். ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா மக்கள் பயன்படுத்துறதுக்கு வாங்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இது போதுமான அளவுக்கு ஹார்டாக இருக்கணும், கண்ணாடியும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. இதை கண்ணாடியை வச்சு இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் சிஸ்டமும் வேணும். அப்படியே சும்மா இப்படி வச்சுருந்தோன்னா கண்ணாடி வெளியில் விழுந்துடும். இவ்வளவு திங்க் பண்ண வேண்டியிருக்குல்ல இந்த ஸ்டூபிட் பாக்ஸஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இவ்வளோ யோசனை பண்ணி தானே இவ்வளோ சீப்பானது. இது ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிற பொருள் கூட இவ்வளோ யோசித்து தான் செய்ய வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, பாருங்கள், உள்ளே சாஃப்டான ஒரு கிளாத் உள்ளே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் டைரெக்டாக இந்த கண்ணாடி உரசுனுச்சுன்னா கண்ணாடி டேமேஜ் ஆகிடும், ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அப்போ இது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கணும்னா உள்ளே சாஃப்டான ஒரு மெட்டீரியல் வேணும், அதையும் ஸ்டிக் பண்ணணும். இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு இந்த ஸ்டூபிட் பாக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்குது. சூரியன் தினமும் காலையில் தானே உதயமாகிறது. நம்மளை மாதிரி எனக்கு நேற்று எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தது, நிறைய வேலை செஞ்சுனா, அதனால் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் சேர்ந்து நான் தூங்கிட்டு ஒரு 8 மணிக்கு நான் உதயமாகிறேன் அப்படின்னு என்னைக்காவது சூரியன் சொல்லியிருக்கா? இல்லை, எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, என்னால் இன்றைக்கி வர முடியாது, எல்லாம் எலக்ட்ரிக் லைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்னைக்காவது அனௌன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக அது நடக்கணும்? எப்படி இது இயங்குறது? அப்படி இன்றைக்கி நம்ம எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, எவ்வளவோ தொழில்நுட்பம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இப்போ பாருங்கள், இப்போ இந்த போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இந்த சிக்னல் லைட்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஒரு சிக்னல்லையும் வெறும் சிம்பிள் 3 கலர் விளக்கு தான்.
ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்புக்கு அதை மாற்றி மாற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும். எல்லா சமயத்துலேயும் வேலை செய்யுது. ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் 2 மாதம் வேலை செய்து அப்புறம் பார்த்தா திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளோ தொழில்நுட்பம் இன்றைக்கி மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம எவ்வளவோ இன்றைக்கி விஞ்ஞானிகள் உருவாக்குற இவ்வளோ பெரிய பெரிய விமானங்கள்லாம் விபத்துக்குள்ளாகிறது. எவ்வளவோ ராக்கெட் விடுறாங்க, 50% தான் சக்ஸஸ் ஆகுது அவங்க விடுற ராக்கெட்டில். அதுக்கு பின்னாடி எவ்வளோ மூளை இருக்குது, எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய திட்டம் தீட்டுறாங்க அதுக்காக. வருஷ கணக்கில் அதுக்காக உழைக்கிறாங்க. ஆனாலும் சரிவர இயங்கலை. ஆனால் இதுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இது இயற்கை தானாக இயங்குதுன்னு சொல்கிற இந்த இயற்கையில் மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா பர்ஃபெக்டாக வருது இல்லையா அந்த தேதி? இத்தனைக்கும் நமக்கு சாஸ்திரம் இருக்குது, ஜோதிட சாஸ்திரம் இருக்குது, வானவியல் சாஸ்திரம் இருக்குது. நீங்கள் முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியுது. கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷத்துக்கு. எப்படிங்க இந்த சிஸ்டம் தானாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இது கற்பனை கதைன்றாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த கதையெல்லாம் விஞ்ஞானம்ன்றாங்க. எது விஞ்ஞானம்? எது ஏற்புடையதாக இருக்குது? இப்போ விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி ரசாயனங்களுடைய கலவைன்னா கூட எந்த ரசாயனம் அதுவாக ஒன்றோடு ஒன்று கலங்கிறது சொல்லுங்கள். இப்போது பிரபுபாதர் ஒரு சிம்பிளாக உதாரணம் கொடுக்குறாரு. ஆயிலும் இந்த அது என்னது கெமிக்கல்லாம் சோப்பு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடாவும் ஆயிலும் சேர்த்திங்கன்னா சோப்பு தயாரிக்கலாம். இப்போ இந்த காஸ்டிக் சோடாவும் ஆயிலும் தானாக போய் கலந்துருதா? இது இவ்வளோ பர்சன்டேஜ், இது இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டு கலந்து சோப்பை உருவாக்கி அந்த சோப்பு தானாக கடைங்களுக்கு டெலிவரி ஆகிடுதா? கடைக்கு வர்றது கூட வேணாம், அந்த சோப்பை அந்த ரசாயனங்கள் அதுவாக கலந்துருதா? கிடையாது. அது ஒரு நபர் காஸ்டிக் சோடா ஒருத்தர் கொண்டு வரணும், ஆயிலை ஒருத்தர் கொண்டு வரணும், ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணணும், அதை குறிப்பிட்ட ஷேப் பண்ணணும். இது எல்லாத்தையும் யார் பண்ணுறது? அதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்காங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிற இந்த இயற்கை தானாக இயங்குவது கிடையாது. இது கிருஷ்ணரால் இயக்கப்படுது. ஸோ சாஸ்திரங்களில் இதுக்கான விரிவாக்கங்கள் இருக்குது, விளக்கங்கள் இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த விளக்கங்கள் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும்னு முயற்சித்தை அதை முறையாக அணுகும் பட்சத்தில் சரியான ஒரு குருவோட வழிகாட்டுதலின்படி, பக்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி சாஸ்திரங்களை அணுகும் பட்சத்தில் இதை பற்றின இன்னும் நிறைய விரிவான விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய மகாபுருஷர், அவர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவர் நம்மளை போல ஒரு சாதாரண நபர் இல்லை. கிருஷ்ணர் ஒன்று பண்ணுறார், கிருஷ்ணர் ஒன்றா பண்ணுறார், அவர் பல காரியங்களை பண்ணுறார். அது ஏன் உன் பார்வைக்கு அவர் பண்ணுற நடனம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது? அதே கிருஷ்ணர் தான் கோவர்தன மலையை தூக்குறார். நீ அந்த மாதிரி இப்போ ஒரு மலையை தூக்கி காட்டு பார்க்கலாம். ராசனம் பண்ணுறதுக்கு உனக்கு ஆசை இருக்குது, பல பெண்களோட டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற நீ கிருஷ்ணரை மாதிரி கோவர்தன மலையை தூக்கி காட்டு, கிருஷ்ணரை மாதிரி பல அசுரர்களை கொண்டு காட்டு, உன்னுடைய பலத்தை காட்டு.
கிருஷ்ணர் அதெல்லாம் பண்ணுறாரு இல்லை. கிருஷ்ணர் இத்தனை ரூபங்களை விரிவடைகிறார். துவாரகையில் 16,108 ராணிகர்கள் கூடவும் ஒரு அரண்மனை, அவங்களுக்கு பெரிய பெரிய அரண்மனை, ஒரு அரண்மனையிலும் பல ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்காங்க. அப்போ அந்த அரண்மனை எவ்வளோ பெருசு இருக்கும் வச்சு பாருங்கள். ஆயிரக்கணக்கான பணியாட்கள் இருக்காங்க அப்படின்னா. அப்போ அவ்வளோ பெரிய அரண்மனையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க முடியுதுன்னா அவர் பகவான், அவருக்கு அந்த சக்தி இருக்குது. இப்போ உன்னால் முடியுமா அது? நீ பகவான் சொல்லிக்கிற, ஆனால் பகவானுக்கான சக்தி இல்லையே. அப்போ என்ன? நீ ஏமாற்றுபவன், நீ தண்டிக்கப்பட வேண்டியவன், உன்னை தூக்கி ஜெயிலில் போடணும். உண்மையிலே ஒரு நல்ல அரசாங்கம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போலி ஆசாமிகள் எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போடணும். அதுதான் சட்டம், அதுதான் நியாயம். பகவான் கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்றத அவங்களுக்கு காட்டணும். யுதிஷ்டர் மகாராஜ் காலத்தில், பரீட்சித் மகாராஜருடைய காலத்தில், துருவ மகாராஜருடைய காலத்தில், பிரகலாதருடைய காலத்தில் எல்லாம் இது கிடையாது. அப்போ எல்லாம் இந்த மாதிரி யாராவது வந்து நான் கடவுள்னு சொன்னால் உடனே அவன் சக்தியை காட்டு, இல்லைன்னா அவன் தலையை சீவிடுவேன்னு மிரட்டுவாங்க. அவன் பயந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேச்சை எடுக்க மாட்டான். அதையும் மீறி வந்து அவங்க கொல்லப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த முட்டாள் வேணாம், எந்த அயோக்கியம் வேணால் வந்து நான் கடவுள், நான் அவதாரம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறான். அரசாங்கமும் பார்த்துட்டு சும்மா தான் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்க அரசியல்வாதிகள் அவங்க பின்னாடி தான் போகிறாங்க. இது இந்த அளவுக்கு இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை. காரணம், யாரும் பகவத்கீதை படிக்கிறதில்ல, பாகவதம் படிக்கிறதில்ல, ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறதில்ல, பக்தர்கள்ட்டருந்து அதை கேட்குறதில்ல. அப்போது எப்படி இது புரிய வரும்? ஸோ அதனால் பிரபுபாதருடைய கருணையால் நமக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம தீவிரமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நம்ம பக்குவம் அடையும் நோக்கத்தோடு இந்த பயிற்சியை வந்து தீவிரமாக செய்யும் பட்சத்தில் இந்த கிருஷ்ண பக்தி, ஹரே கிருஷ்ணா ஜெபம்ன்றது, பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறது, கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றது, பக்தர்களுடைய சங்கத்தில் ஈடுபடுறது, இது மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வு சார்ந்த விஷயங்களில் மட்டுமே நம்ம ஈடுபாடு காட்டி தீவிரமாக இந்த பயிற்சியில் ஈடுபடும் போது நமக்கு இந்த வாழ்க்கை கடைசி வாழ்க்கையாக இருக்கும். மறுபடியும் இந்த உலகத்தில் நம்ம பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நித்தியமாக கோலோக விருந்தாவனத்தில் நம்ம கிருஷ்ணரோட ஒன்றாக அவர் கூட பேசலாம், அவர் கூட விளையாடலாம், அவர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், அவர் கூட நடனம் ஆடலாம். எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. ஸோ கிருஷ்ணர் அதுக்காக நம்மளை விட அதிகமாக இயங்குகிறார், அதிகமாக விருப்பம் கொள்கிறார். அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் நம்ம நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது கண்டத்தில் மாயா சக்தியிலிருந்து விடுதலைன்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. இந்த பௌதீக உடல் இருக்கிற வரைக்கும் மாயா சக்தியிலிருந்து விடுதலை கிடையாதான்? ஆமாம். ஆனால் மாயாசக்தியிலிருந்து விடுபடவே முடியாதுன்னு சொல்லலை. பௌதிக உடல் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான். ஆனால் இப்போ இந்த பௌதிக உடலை ஆன்மீக உடலாக மாற்றவும் முடியும். எப்படி? நம்ம உணர்வை கிருஷ்ண உணர்வாக்குறது மூலமாக. இப்போ தூய வைஷ்ணவர்களுடைய உடல் நம்மளுடைய பௌதிக உடலை போல தான் தோணும், ஆனால் அது பௌதிகமானது கிடையாது, ஆன்மீக உடல். அதனால தான் தூய வைஷ்ணவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு அவங்களுடைய உடலை வந்து நம்ம சமாதி கட்டி, அதை சமாதியை கோயிலில் எப்படி நம்ம வழிபடுறோமோ அது மாதிரி பக்தர்கள் சமாதி போய் நம்ம வைஷ்ணவர்களை வணங்குகிறோம்.
இப்போ விருந்தாவனத்தில் போனீங்கன்னா நம்ம பிரபுபாதருடைய சமாதி இருக்குது. கிருஷ்ண பலராமர் கோயில் உள்ளே நுழையும் போது முதல்ல பிரபுபாதர் சமாதி தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்கள் கிருஷ்ண பலராமர் கோயிலுக்கு உள்ளே போக முடியும். பொதுவாக நம்ம வேறு யாராவது சமாதிக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகிறோம். கோயிலுக்கு போகிறத பற்றி சொல்லவே வேண்டாம், அது சான்ஸே கிடையாது. கோயிலுக்கெல்லாம் போகவே முடியாது. ஏன்னா இது கலங்கப்படுத்தக்கூடிய விஷயம். இங்கே இருக்கக்கூடிய நம்ம கலங்கமான நிலையில் இருக்கும். நமக்கு சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் என்ற இந்த முக்குணங்களுடைய பாதிப்பு இருக்குது. நம்ம பௌதிகமான குணங்களை கொண்டிருக்கிறோம். நம்ம தூய்மை அடையாத நிலையில் இருக்கிறதுனால நம்முடைய சமாதி நம்மளை கலங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் தூய வைஷ்ணவர்களுடைய சமாதி நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது. ஸோ நீங்கள் சமாதி போயிட்டு கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கோயிலும் அந்த சமாதியும் வேறுபட்டது கிடையாது. ஏன்னா ரெண்டுமே அவ்வளோ தூய்மையானது. நிறைய வைஷ்ணவர்களுடைய சமாதிகள் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ மிக்க நன்றி. ஸோ ஜென்மாஷ்டமி வருது, ஞாபகப்படுத்துகிறோம். அழைப்பிதழ் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அழைப்பிதழ் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. நிறையா பேர் அழைச்சிட்டு வாங்க, நிறைய டொனேஷன் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எல்லா வருஷத்தும் போலவும் இன்னும் அதிகமான மக்களை நம்ம எதிர்பார்க்குறோம். நிறைய அருமையான நிகழ்ச்சிகள் இருக்குது நாள் முழுக்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.